நாடளாவிய ரீதியில் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளனர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக சுயாதீன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஹரிணி அமலசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கல்வி அமைச்சின் சகல பிரிவு அதிகாரிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். வினாத்தாளை வெளியிட்டு மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என தெரிவித்தார். அத்துடன் இதுவரை தாமதமான சகல பரீட்சைகளின் பெறுபேறுகளை விரைவில் வெளியிடுமாறும் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் பாடசாலையில் இடம்பெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். தமக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை அளிக்க முடியாத நிலை காணப்படும் வாக்காளர்கள் பிறிதொரு வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் வாக்களிக்க அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 127A பிரிவின் கீழ் தமக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கினை அளிக்க முடியாது என்று நியாயமான காரணங்களோடு கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2024-10-1ஆம் தேதிக்கு விண்ணப்ப பத்திரங்களை 2024-10-1ஆம் தேதிக்கு முன்னர் ராஜகிரிய சரண மாவட்ட என்ற முகவரியில் உள்ள தேர்தல்கள் செயலகத்துக்கோ அல்லது தாம் வசிக்கும் மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கோ சமர்ப்பிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. VFS விசா வழங்கும் முறையில் தாமதங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது பழைய முறையில் விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். லெத்தனியல் முறைமை ஊடாக விசா வழங்கும் நடைமுறைக்கு பல தரப்பினராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. சுற்றுலா பயணிகளிடம் விசா கட்டணத்துக்கு மேலதிகமாக சேவை கட்டணம் அறவிடப்படுவதாலும் விசா வழங்கப்படும் முறையில் தாமதம் காரணமாகவும் பல சந்தர்ப்பங்களில் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், ரவூப் ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் இலத்திரனியல் விசா வழங்கும் முறைமையை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதை தடுத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தது. எனினும் குறித்த உத்தரவு அமல்படுத்தப்படாமையால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இழுக்குப்பிட்டியவை இந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சர்ச்சைக்குரிய VFS விசா முறைமைக்கு பதிலாக நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைமையை அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய வட மாகாண ஆளுநராக வேதநாயகன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள வட மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனால் நியமிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் செப்டம்பர் 23ஆம் தேதியன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் வேதநாயகன் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு இடமளித்து இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து அவர் வருவதாகவும் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிபட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என்றும் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்ட 11 திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்று ஜப்பான் உறுதியளித்துள்ளது.
ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்காவை நேற்று சந்தித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம், பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் 2ஆம் கட்டம், தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல், சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் உட்பட பல திட்டங்கள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்குவதோடு இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயல்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார்.